வணக்கம். டே டுடே சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்னைக்கு நாம கோபி மஞ்சூரியன் எப்படி செய்ததுன்னு பார்க்க போறோங்க. கோபி மஞ்சூரியன் செய்ய தேவையான பொருட்கள்: காலிஃப்ளவர் 1, மைதா மாவு 2 டேபிள் ஸ்பூன், சோள மாவு 2 டேபிள் ஸ்பூன், குடைமிளகாய் பாதி, வெங்காயத்தாள் 5, தக்காளி பூண்டு சாஸ் 1 டீஸ்பூன், தக்காளி சாஸ் 1 டீஸ்பூன், சோயா சாஸ் 1 டீஸ்பூன், மிளகுத்தூள் அரை டீஸ்பூன். ஒரு பவுல் எடுத்துக்கங்க. அதுல காலிஃப்ளவர், சிறிதளவு உப்பு, சுடு தண்ணீர் சேர்த்து 5 நிமிடத்துக்கு ஊற வச்சு நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பவுல் எடுத்துக்கங்க. அதுல மைதா மாவு, சோள மாவு, மிளகுத்தூள் 1/4 டீஸ்பூன், உப்பு, சிறிதளவு தண்ணீர் சேர்த்து இந்த பதத்துக்கு கலந்து வச்சுக்கோங்க. ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்து நல்லா சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடான உடனே வடிகட்டிய காலிஃப்ளவரை கலந்து வச்சிருக்க மைதா மாவு கலவையில் சேர்த்து சூடான எண்ணெயில் சேர்த்து நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. ஒரு கடாயை நல்லா சூடு பண்ணிக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், நறுக்கி வச்சிருக்க பூண்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கங்க. வெங்காயத்தாள், குடைமிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிக்கங்க. தக்காளி சாஸ், சோயா சாஸ், தக்காளி பூண்டு சாஸ் சேர்த்து நல்லா வதக்கிக்கங்க. உப்பு, மிளகுத்தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கங்க. சிறிதளவு தண்ணீர் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. அரை டீஸ்பூன் சோள மாவை சிறிதளவு தண்ணீரில் கலந்து சேர்த்துக்கங்க. தண்ணீர் நல்லா வத்தின உடனே பொரிச்சு வச்சிருக்க காலிஃப்ளவர், சிறிதளவு வெங்காயத்தாள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கங்க. இப்போ கோபி மஞ்சூரியன் தயாராயிடுச்சு. இதை ஒரு பிளேட்ல மாத்திக்கங்க. இன்னைக்கு நாம கோபி மஞ்சூரியன் எப்படி செய்யறதுன்னு பார்த்தோங்க. இதே மாதிரி வேறொரு நல்ல ரெசிபியோட அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன். இந்த ரெசிபியும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. டே டு டே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.